ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான நம்ம பூசணிக்காய் தேங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், 2 காஞ்ச மிளகாவும் பூண்டு போட்டு வதக்குறோம். இது மாதிரி வதக்கி நம்ம பூண்டு போட்டு செஞ்சோம்னா, பூண்டு வேணுன்றவங்க போட்டுக்கலாம், பூண்டு வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கணும். இந்த கூட்டு செம சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட பூசணிக்காய் சாப்பிட்டா. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம பூசணிக்காயும் சேர்த்து ஒரு வதக்கணும். நம்ம பூசணிக்காய் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பூசணிக்காய் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்காக நான் வீடியோக்காக இதை நான் திரும்பவும் போடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூசணிக்காய் கூட்டு. இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்க்குறோம். வேக வச்ச கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்த்து ஒரு தொழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பூசணிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் திட்டமாக தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா பூசணிக்காவே தண்ணி விடும் கொஞ்சம். அதனால் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் வேகிறதுக்கான தண்ணி தான் இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காயை துருவி இது கூட கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை நாடு சக்கரை சேர்த்தோம்னா நம்ம கூட்டோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். செம்ம சூப்பராக இருக்குது இந்த கூட்டு. சாதம், தயிர் சாதம், புளி சாதம், காரக்குழம்பு சாதம், அப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் இதை சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான இந்த கூட்டு செம்ம டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தான் சொல்லுங்கள்.